ஹலோ எவ்ரிவான், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைச்சொற்கள் லெசனில் நம்ம வந்துட்டு 6th to 12th வரைக்கும் நியூ புக், ஓல்டு புக் அண்ட் கவர்மெண்ட் மெட்டீரியல் இதில் இருக்க கலைச்சொற்கள் எல்லாமே நம்ம கொடுத்துட்டோம். எக்ஸ்ட்ராவாக 6th to 12th வரைக்கும் இருக்க சோஷியல் அண்ட் சயின்ஸ் இது 2 புக்கில் இருக்க கலைச்சொல் கேட்டிருந்தீங்க. அதுவும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அண்ட் அது இல்லாமல் நம்ம வந்துட்டு 6th to 12th வரைக்கும் தமிழ் புக்கில் பார்த்துட்டோம். கல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அதனால் அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல் இது தொடர்பான கலைச்சொற்களை நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கிறத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இதெல்லாம் நான் எங்கேருந்து எடுத்து கொடுக்க போகிறேன் அப்படின்னா 11th and 12th புக்ஸ் தான். சரிங்களா? நம்ம வந்துட்டு தமிழ், சோஷியல் இது மட்டும் 11th and 12th படிச்சிருப்போம். ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கும் இல்லை, அறிவியல் தொடர்பான புக்கு, மேக்ஸ் தொடர்பான புக்கு, மருத்துவம் தொடர்பான புக், செவிலியம் இதில் இருக்க கலைச்சொற்களை மட்டும் நான் எடுத்து தரேன். ஓகேங்களா? நீங்கள் அது மட்டும் படித்தா போதும். அந்த புக்ஸ் எல்லாம் ஃபுல்லாக படிக்க வேண்டியதில்லை. அதில் இருக்க கலைச்சொற்களை மட்டும் நான் எடுத்து தரேன். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அதை கொடுக்குறேன். அதனால் ரெகுலராக நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவில் என்ன தர போகிறோன்னா 6th to 12th வரைக்கும் இருக்க சோஷியல் புக்கோட கலைச்சொற்கள் தான். சரிங்களா? புக் பேக் ஒரு எக்ஸசைஸ் முடிஞ்சுது அப்படின்னா அந்த லாஸ்ட்டில் ஒரு கலைச்சொற்கள் தொகுதியை நம்ம கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ண ஒரு நோட்ஸ் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லோரும் தமிழ் புக்கை முதல்ல முடிச்சுட்டு 6th to 12th வரைக்கும் அதுதான் மெயின். அதை முடிச்சுட்டு எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் படிங்க. ஓகேங்களா? இது மொழிபெயர்ப்புக்குமே யூஸ் ஆகும். சரிங்களா? ஒரு வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை கொடுத்து தமிழில் மொழிபெயர்க்கிறதுக்கும் யூஸ் ஆகும், கலைச்சொற்களுக்கும் யூஸ் ஆகும். ஸோ அதனால் நிறைய தான் இருக்கும். ஒரு கிளான்ஸ் எல்லாருமே பார்த்துக்கோங்க. இதோட பிடிஎஃபை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. இதை நான் கலைச்சொற்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்லேயே ஆட் பண்ணிடுறேன். அண்ட் மற்றது பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கோங்க.